ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 அருமையான லைஃப் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1க்காக நான் ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம துணியெலாம் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேக்கில் நான் ஒரு சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. ஒரு பேங்கிள் வச்சுக்கோங்க. அந்த பேங்கில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஹோல்ஸ் கிடைக்கும். அதாவது 2 ஷீட்டையுமே கட் பண்ணுறக்கூடாது, ஒரே ஒரு ஷீட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷீட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அந்த சர்க்கிளுக்கு மேலே ஒரு பேங்கில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேங்களோ இல்லை மெட்டல் பேங்களோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். அதை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த சர்க்கிளுக்கு மேலே ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரஃபாக கவர்ஸ் எல்லாம் மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ கவர்ஸ் இருக்கோ அவ்வளோ கவர்ஸையுமே பார்த்தீங்கன்னா இந்த பேக்குள்ளே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பேக்கை ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுருங்க. உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ 1 பை 1 நம்ம கவரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2க்காக நான் ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த பேங்கிளில் நான் சேஃப்டி பின்ஸ் எல்லாம் இந்த பேங்கிளில் பின் பண்ணிவிட்டு இந்த பேங்கிளை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பின்னை ஓப்பன் பண்ணி இந்த பேங்கிள்குள்ளே போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த பேங்கிளை அப்படியே ஒரு ஹூக்கில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் பின் தான் மாட்டியிருக்கேன். இதில் எவ்வளோ பின் வேணாலும் நீங்கள் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைட் பின் கூட இதுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்லைட் பின்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நீங்கள் ஒரே பேங்கிளில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவே நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் பின்னோ ஸ்லைட் பின்னோ எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நிறைய டைம் நம்ம பின்னு ஸ்லைட் பின்லாம் எல்லாம் தேடிக்கிட்டே இருப்போம், கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேஃப்டி பின்னோ ஏர் பின்னோ மிஸ் ஆகவே ஆகாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3க்காக நான் ஒரு வேஸ்ட் பேங்கிள் எடுத்திருக்கேன். இந்த பேங்கில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி டவல் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த டவலை இந்த மாதிரி அந்த பேங்கிளில் ஒரு நாட் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ இந்த டவலை எங்கே ஹேங் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்குக்கு பக்கத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் இந்த பேங்கில் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி கையை அந்த டவலை நம்ம துடைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க இந்த டிப்ஸு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டவலை அந்த பேங்கிள்குள்ளே மடித்து இந்த மாதிரி போட்டோம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக அந்த இஞ்சியோடைய ஸ்கின்னை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெதன்னு இருக்கணும். அந்த ஹாட் வாட்டரில் இந்த இஞ்சியை நம்ம அப்படியே போட்டு விட்டுடலாங்க. நீங்கள் வாஷ் பண்ணலாம் தேவையில்லை. அந்த சுடு தண்ணியில் அப்படியே இந்த இஞ்சியை போட்டு விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுருங்க. அந்த 15 நிமிஷம் அந்த இஞ்சி அந்த ஹாட் வாட்டரில் அப்படியே இருக்கட்டும்ங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அந்த இஞ்சியுடைய மேல் தோலும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு லூஸ் கொடுத்துருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கத்தியை வச்சு நீங்கள் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக இஞ்சியை தோல் சீவுறதை விட இந்த மாதிரி நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு தோல் சீவனிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தோல்லாம் சீவிட்ட பிறகு ஒரு நார்மல் வாட்டரில் ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ஷூ வாஷ் பண்ணோம் அப்படின்னா காய வைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகுங்க. ஷூ காயறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா வடியவே வடியாது. ஸோ இப்போ நம்ம ஷூவை ஈஸியாக
எப்படி காய வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. ஷூவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வைக்கும்பொழுது இந்த கவருக்குள்ளே இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அந்த கவருடைய பிடி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கவரை அப்படியே வந்து கொடியில் வந்து கிளிப் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஷூவில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வடிஞ்சு வந்துடுங்க. இப்போ நம்மளுக்கு ஷூ வந்து ரொம்பவே டக்குன்னு ஈஸியாக காஞ்சிரும். தண்ணியை வந்து உள்ளே நிற்கவே நிற்காதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.